ஹாய் நண்பர்களே, இது சன்னா சேவை மையம் யூடியூப் சேனல். 16 நாட்களுக்குள்ள பட்டா சம்பந்தமான அதே போல் சான்றிதழ்கள் சம்பந்தமான விஷயங்களில் உடனடி தீர்வு கொடுக்கணும். தேவையின்றி சிறு சிறிய காரணங்களுக்காக மனுக்களை தள்ளுபடி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது பொதுமக்களுக்கு மிகவும் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய அந்த வகுப்பு சான்றிதழ், அப்புறம் அந்த வருமான சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இது போன்ற ஒரு 26 சான்றிதழ்கள் மற்றும் அந்த பட்டாக்களை வருவாய்த்துறை தான் வழங்கிட்டு வராங்க. இந்த சேவை எளிதாக இருக்கணும் மக்களுக்கு அப்படின்னு ஆன்லைனில் சில வருடங்களுக்கு முன்னால் இ-சேவை மையம் மூலமாக இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்தாலும் கூட இந்த பட்டா பெறுவதிலையும் அதே போல் அந்த வருமானம், இருப்பிடம், ஜாதி சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பெறுவதிலையும் நிறைய பிரச்சனைகள் பொதுமக்கள் சந்திச்சுட்டு வராங்க. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணாலும் கூட அந்த சான்றிதழ்கள் கொடுக்கறதுல நிறைய கால அவகாசம் எடுத்துக்கிறது, சிறு சிறிய காரணங்களை கூறி அந்த மனுக்களை தள்ளுபடி பண்ணுறது போன்ற விஷயங்கள் நடைபெறதால, அதே போல் கையூட்டுக்காக வேண்டுமென்னே சர்டிஃபிகேட் லேட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் பொதுமக்கள் நிறைய பாதிப்பு அடைஞ்சிட்டு வராங்க. இது தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ந்து புகாராகவும் போயிட்டு இருக்கிறதால இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவு அப்படின்னா, பட்டா மற்றும் சான்றிதழ் வழங்கும் பணிகளின் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமை செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையருமான எஸ்.கே. பிரபாகர் அனைத்து மாவட்ட கலெக்டருக்கும் ஒரு சுற்றறிக்கை மூலம் உத்தரவு போட்டிருக்காரு. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வருவாய்த்துறை வழங்கும் 26 சான்றிதழ்களை மற்றும் பட்டா மாறுதல் கோரிக்கைகளை குறித்த நேரத்தில் மக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வாரந்தோறும் நில அளவை ஆணையரகம் ஆய்வு செய்து பணி மேற்கொண்டு வருகிறது. அதனை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு தாலுகாவிற்கும் துணை கலெக்டர் அந்தஸ்தில் ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். அவருக்கு உதவியாக ஒரு துணை தாசில்தார் மற்றும் பிற தாலுகாவை சேர்ந்த ஒரு அலுவலர் பணியமர்த்த வேண்டும். இந்த சிறப்பு அதிகாரி சான்றிதழ்கள் மற்றும் பட்டா மாறுதல்கள் குறித்த மனுக்கள் மீது தொடர்ச்சியாக ஆய்வு செய்து கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்டா மனுக்கள் மற்றும் சான்றிதழ்கள் கோரும் விண்ணப்பங்கள் மீது அதிகபட்சமாக 16 நாட்களுக்குள் தீர்வு காண்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் சிறிய காரணங்களை கூறி மனுக்களை தள்ளுபடி செய்வது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதே போல தேதி வாரியாக வரிசைப்படி மனுக்களுக்கு ஒப்புதல் தரணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒப்புதல் தராம 2-3 நாள் கழிச்சு ஒருத்தர் அப்ளை பண்ணியிருப்பாரு, அவருக்கு ஒப்புதல் தர்றது, இந்த நடைமுறையெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பின்பற்றக்கூடாது. வரிசைப்படி முறையாக தான் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே அதிகாரிகள் பின்பற்றும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்கும். நண்பர்கள், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளை நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.